ஹாய். அமெரிக்காவில் இருக்க ஒரு டீச்சர் ஜேன் எலியட் அவங்க க்ரியேட்டிவாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அவங்களோட 3வது படிக்கிற பசங்களுக்கு யாருமே உயர்ந்தவங்க கிடையாது, தாழ்ந்தவங்க கிடையாது. ஜாதி மதம், வெள்ளையாக இருக்கவங்க, கருப்பாக இருக்கவங்க, இந்த மதம் அந்த மதம் அது போல் எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது அப்படின்னு சின்ன வயசுலேயே புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ்க்கு வந்தோன்னே அவங்கள ப்ரௌன் ஐஸ் உள்ள பசங்களும் ப்ளூ ஐஸ் உள்ள பசங்களும் ரெண்டாக பிரித்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பசங்கக்கிட்ட ப்ரௌன் ஐஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்களாம் பெரிய ஆளுங்க, நீங்களாம் உயர்ந்தவங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ப்ளூ ஐஸ் யாருக்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க, நீங்கள் ப்ரௌன் ஐஸை விட தாழ்ந்தவங்க, குறைஞ்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்க கழுத்தில் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு காலர் மாட்டிடுறாங்க. காலர் மாட்டினோன்னே அவங்கள பின்னாடி குறைச்சிடுறாங்க. இப்போ அந்த டீச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப குயிக்காக ஒரு சண்டை மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க, பயங்கர திட்டிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த சின்ன 3 வயசு குழந்தைங்களே ஃப்ரெண்ட்ஷிப் நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தவங்க இப்போ வயலண்ட்டாக நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் போக அடுத்த நாள் மறுபடியும் டீச்சர் ஸ்கூலுக்கு கிளாஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்கிட்ட சொல்கிறாங்க, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், ப்ரௌன் ஐஸ் உள்ளவங்க தான் தாழ்ந்தவங்க, ப்ளூ ஐஸ் உள்ளவங்க தான் உயர்ந்தவங்க, நீங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னோடனே பசங்க ஒரே அந்த காலர் போட்ட பசங்க ஒரே ஜாலியாக, ப்ளூ ஐஸ் உள்ள பசங்க ஜாலியாக ஓடி அவங்க காலர் எடுத்து ப்ரௌன் ஐஸ் உள்ள பசங்களுக்கு போட்டு பின்னாடி குறைச்சிடுறாங்க. உட்கார வச்சோன்னே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சோடனே டீச்சர் கேட்குறாங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணவங்க சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஃபோக்கஸ் பண்ண முடியல, எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க, நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அகடமிக்ஸ் அவங்க நேற்று படித்ததுக்கும் இன்றைக்கி படித்ததுக்கும் வச்சு டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. அந்த இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம கார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, பிளேயிங் கார்ட்ஸ், அது போல் அந்த கார்ட்ஸில் ஏ ஃபார் ஆப்பிள் அது மாதிரி எழுதியிருக்கும். ஒரு செட் ஆஃப் கட்டு கார்டு, அதை படிக்கிறதுக்கு நேற்று ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த கார்டு ஃபுல்லாக படித்து முடிக்கணும். எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே நேற்று எடுத்துருக்கு அந்த இன்ஃபீரியர் குரூப்புக்கு. அடுத்து இன்றைக்கி தான் அவங்க சுப்பீரியர் சொல்லிட்டாங்கள்ல, இன்றைக்கி எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வெறும் 2.2 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஏன் இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சிட்டிங்க, நேற்று கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நாங்கள் இந்த ஒயிட் கலர்லேயே தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, டவுனாக ஃபீல் பண்ணோம், அதனால தான் எங்களால் இதில் சரியாக வேகமாக படித்து முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு 20 வருஷம் தாண்டியும் மனசில் நின்னதாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கலந்துக்கிட்ட குழந்தைங்களாம் சொன்னாங்க. அதுபோல் அந்த நம்மளோட ஃபீலிங் இருக்குல்ல, ஒரு டவுனாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும், நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இந்த படிப்பில் எப்படி டிஸ்ட்ராக்ஷன் வருது, இந்த மாதிரி அப்புறம் அந்த சுப்பீரியராக இருக்கும்போது நம்ம எப்படி ரொம்ப பேடாக நடந்துக்கிறோம், இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் புரிஞ்சனால என்ன ஆகுதுன்னா, அவங்க லேட்டரான் போகும்போது நல்லா கான்ஃபிடண்ட்டாக அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நம்மளை எப்படி நடத்தினாங்க அந்த சின்ன பசங்க, நம்ம இன்ஃபீரியர் சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணோம், நம்ம எவ்வளோ அழுதோம். அதனால் நம்ம யாரையும் அது போல் ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடாது, நீ பெரியவன் நான் சின்னவன் அது மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பசங்க நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க லைஃப் ஃபுல்லாக. இது ராபர்ட் கிரீன் என்ன சொல்லியிருப்பார்னா, அதாவது அந்த லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சரில் சொல்லியிருப்பார், மனுஷங்களுக்கே உண்டான ஒரு குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஹண்டர் கேதரர் அந்த வேட்டையாடி சாப்பிட்ற டைமில் இருக்கும்போதே ஒரு பேக்டாக ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அப்போ அந்த நல்ல வேட்டையாடுறவனுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்குள்ளே குரூப் பண்ணிப்பாங்க. நல்லா வேட்டையாடுறவங்க எல்லோரும் இப்போ ஒரு 1 to 10 வச்சுக்கலாமே, ஒரு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 1 to 20 மாதிரி அவங்களுக்குள்ளே சும்மா ஒரு நம்பர் மனசுக்குள்ளே. நல்லா வேட்டையாடுறவங்க 1, அது சுத்தமாக எதுவும் அந்தளவுக்கு வேட்டையாட தெரியாதவங்க 20,
இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கும் இப்போயும் அந்த குரூப்பிங் டெண்டன்சி இருக்குது. அதுதான் இந்த ஜாதி மதம் ரிலீஜன் இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டுக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா அவங்க வந்து அந்த 1ல் இருக்கவனுக்கு வந்து இந்த 20ல் இருக்கவனை பார்த்தா ஏளனமாக தெரியும், இவன் வேஸ்ட்ரா, இவன் நம்மளோட குறைஞ்சவன் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த 2, 3, 4, 5ல் இருக்கவங்களுக்குலாம் இந்த 1ல் இருக்கவங்கள பார்த்தா வந்து பொறாமையாக இருக்கும், இவன் நம்மளோட அதிகமாக வச்சுருக்கானுன்ட்டு. அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் அவங்களுக்கு பிடிக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதே போல் ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலில் இருக்கவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டீச்சர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கல்ல, பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த நம்பர் 1ல் இருக்கவங்க வந்து அதை சுப்பீரியர் இருக்கவங்க வந்து இன்ஃபீரியராகவும், இன்ஃபீரியர் இருக்கவங்க சுப்பீரியர் மாற்றி மாற்றி ரெண்டுத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால இப்படி இன்ஃபீரியர் வந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களோட இடத்துல இருந்து இருக்கும்போது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து லைஃப்பில் போக போக இந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த கீழே இருக்கவங்களும் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம அதாவது மேலே இருக்கவங்க நம்ம நடத்துறது தான் வந்து அவங்க, அதாவது நம்மளை வந்து நீ லோவான ஆள், நீ இன்ஃபீரியர், அவங்க சொல்கிறனால நம்ம இன்ஃபீரியர் கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது போல் போல்டான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் நடத்த முடியுமான்னு தெரில, ஆனால் நடத்தினா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. சார்லி மங்கர் சொல்கிற மாதிரி ரேஷ்னலாக ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா இன்னொருத்தரோட ஷூஸில் போயிட்டு பார்த்து, ஷூஸ்னால் அவங்களோட இடத்துலேருந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க எதனால் பண்ணாங்கன்ற மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒருத்தன் சும்மா ஒரு சுப்பீரியராக ஒரு இவன் வந்து உயர்ந்தவன் அப்படின்னு இந்த சமூகம் சொல்கிறவன் ஒரு கெட்டது பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஃபீரியர் இருக்கவனுக்கு மேபி அவனுக்கு அந்த ஸ்கூலில் அந்த சின்ன பசங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி நீ ஒரு வேஸ்ட்டுப்பா வேணுன்ட்டு அவனை வேஸ்ட்டுன்னு சொல்லி அவனை பின்னாடி போகிற வச்சு பசங்க எல்லாம் அவனை கலாய்ச்சி அந்த மாதிரி மேபி அவனை பண்ணியிருந்தா அவனுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பர் எக்ஸ்பெரிமெண்ட்டு இதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினச்சேன். பாய்.